நேரத்திலையும் எல்லாரிடத்திலையும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ள நிறைய மிருகங்களுக்குள்ள ஒரு பெரிய சேலஞ்ச், எல்லாம் பந்தயம் கட்டினாங்களாம். இந்த காட்டு நாய் வேகமா ஓடுமா இல்ல இந்த சிறுத்தை வேகமா ஓடுமா? சீத்தா அதனுடைய கூண்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் எல்லா நாய்களும் ஆர்ப்பரித்து அந்த சீத்தாவை பார்த்து சிறுத்தையை பார்த்து சொல்லு, ஏய் சிறுத்தை வர்றியா, வச்சுக்கலாமா, ஒத்தை வச்சுக்கலாமா? அதை எல்லா நாய்களும் சேர்ந்து சேலஞ்ச் பண்ணுச்சு. சரின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கிற சிங்கம் சொல்லிச்சு, நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். இப்போ நான் சத்தமா ஒரு கத்துறோன்னு பாஞ்சு ஓடல, யார் இன்னைக்குன்னு பிரார்த்தரலான்னு சொல்லி காடே அந்த ரேஸுக்கு கூடி உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. சிங்கராஜா ஒரு பெரிய சவுண்ட போட்டு ஓடு அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், நாய்ங்க எல்லாம் எடுத்துச்சு பாருங்க ஓட்டம், வேகமான ஒரு ஓட்டம். அவ்வளோ நாயும் ஒன்னா சேர்ந்து சீத்தாவை, இன்னைக்கு சிறுத்தைய நம்ம ஜெயிக்கணும், எவ்வளவு நாள் இந்த சிறுத்தை காட்டிலேயே வேகமான விலங்குன்னு சொல்லி பேர் வாங்கும், நம்ம தான் சொல்லி எல்லாம் முந்தி அடிச்சுட்டு ஓடிச்சு, ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து அப்படியே புரண்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா சிறுத்தை மட்டும் கிளம்பவே இல்லை. சிறுத்தை அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்குது. பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம். சிறுத்தையை பார்த்து சிங்கம் கேட்டுச்சு, ஏய் சிறுத்தை நீ ஏன் ஓடல, ரேஸ்ல தோத்துட்டல? அப்போ அந்த சிறுத்தை ஒரு காரியம் சொல்லிச்சான், சில சமயங்கள்ல நீங்க சிறந்தவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பது ஒரு அவமானம்னு சொல்லிச்சான். சிறந்தவங்கன்னு நீங்க உங்களை நிரூபிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய வேகம், உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியும். யாரோ ஒருத்தவங்க உங்களை கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக நீங்க உடனே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறுத்தை சொல்லிச்சான், என் ஸ்பீடு என்னுடைய வேட்டைக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்துவேன் தவிர பதில் சொல்றதுக்கும் அதோட சேர்ந்து சுத்துறதுக்கும் நான் பயன்படுத்த மாட்டேன், நான் சிறுத்தை அப்படின்னு. அன்பானதோடைய பிள்ளைகளே, சிலர் இன்னைக்கு என்னதான் நீங்க செஞ்சாலும் உங்களை அவங்க புகழ மாட்டாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்காது, அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. எல்லார்ட்டையும் போய் நீங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற டைமை விட உங்க வேலையை நீங்க பார்க்கலாம், உங்க எனர்ஜியை சேவ் பண்ணலாம். அதனால கடவுள் உங்களை அழைத்த அழைப்புல பொறுமையா உங்க ஓட்டத்துல உங்க ட்ராக்ல நீங்க ஓடுறீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. இதுதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்ம விட்டு முன்னாடி போன உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி எல்லாம் அந்த மேகம் போன்ற சாட்சிகளா மேல பவுல் ஏசப்பா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. எல்லாரும் அங்க மேல பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் மகன் என் பிள்ளை எப்படி செயல்படுறான், எப்படி ஓடுறான்னு சொல்லி உங்க மேல அவங்க கனவுகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி போகணுமா? வேதம் சொல்கிறது, நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவுள். உங்க ரேஸ நீங்க இந்த வருஷம் கரெக்டா ஓடி, நேரா ஓடி, பெர்சிவியரன்ஸ் தாக எடுக்குது, உடம்பு இழுக்குது, மசில்ஸ் எல்லாம் புல் பண்ணுது. though you might face so many problems, I want you to keep pressing on because you have to win the race. Don't waste your time on people who are speaking against you. This is the season where you have to run and win the race. Don't be trying to compete with people below your caliber. You don't need to answer everyone. You just need to run your race. Today, you will run and you will win. நீங்க ஓடுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இந்த வருடம் நீங்க ஜெயிக்க வேண்டிய வருடம். God bless you. Have a wonderful day.